ஹலோ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் 26/7/2024 வெள்ளிக்கிழமைக்கான முன்பங்குச்சந்தை பகுப்பாய்வு, அதாவது தேர்ஸ்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட், ஃப்ரைடேக்கான ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஃபஸ்ட்டு தேர்ஸ்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ண அளவுக்கு எஸ்டர்டே எனக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஒரு கேப் டவுனில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் 200 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் வந்து கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆச்சு. எஸ்டர்டேவே நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். 150 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆச்சு. நம்ம டெக்னிக்கலில் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கேப் டவுனில் இருந்து மார்க்கெட் வந்து கேப்பை வந்து நம்மளுக்கு ஃபில்லும் பண்ணுச்சு. சரிங்களா, எஸ்டர்டே நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு 24,235 வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி, ஸோ நம்மளுக்கு எந்த ப்ரைஸில் வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னா 24,415 வரையும் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. எஸ்டர்டே நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு எனக்கு என்னோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பொறுத்தளவுக்கு இன்ட்ராடேவோட ட்ரெண்டை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுற வரையும் நான் வெயிட் பண்ணேன். என்னோட லெவல்ஸ் எல்லாமே நான் டெலகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணேன். ஸோ அங்கேருந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, ஸோ அதை ஜஸ்ட் வாட்ச் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிளியராக வந்து புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ நிஃப்டி 50 பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு எஸ்டர்டே வந்து ஒரு நார்மலாக ஒரு நெகட்டிவாக ஒரு 7 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆச்சு. ஆஸ் ஏ கரண்ட் மார்க்கெட் ஹவர்ஸில் எஸ்டர்டே வந்து நான் 2 கம்பெனிஸோட ஏர்னிங் ரிசல்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஒன்று டெச் மஹிந்திரா, இன்னொன்று நெஸ்டல் இந்தியா. எஸ்டர்டே வந்து நெஸ்டல் இந்தியாவோட ஷேர்ஸ் வந்து கம்பெனியோட ஏர்னிங் ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு. மார்க்கெட் ஹவர்ஸ்லேயே வந்து வந்துச்சு. சரிங்களா, ஸோ குவார்டர் ஒன் ரிசல்ட்ஸை பொறுத்தளவுக்கு எஸ்டிமேட்டை வந்து மிஸ் பண்ணிடுச்சு. ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 7% வந்து நம்மளுக்கு ரைஸ் ஆயிருந்துச்சு. சரிங்களா, ஆன் இயர் டு 747 crore வந்து நம்மளுக்கு ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ ஷேர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபால் ஆச்சு. எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ டாப் கெய்னராக டாப் லாஸஸில் வந்து நெஸ்டல் இந்தியா வந்து செகண்ட் பிளேஸில் வந்து இருந்துச்சு. நான் ப்ரீவியஸ் இதுலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஒரு 2 டேஸாகவே என்ன மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஆக்சிஸ் பேங்க்கோட நம்மளுக்கு ப்ராஃபிட் ரிசல்ட் வந்து நெகட்டிவாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, அதை பேஸ் பண்ணி எஸ்டர்டே வந்து இந்தியன் ஏடிஆரில் வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்குது, இதை ஷார்ட் பொசிஷன் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னோம். அதே பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ஆக்சிஸ் பேங்க் தான் டாப் லாஸர்ஸாக இருக்கக்கூடியது. நிஃப்டி 50 வந்து டாப் லாஸர்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டிலையும் டாப் லாஸர்ஸாக இருந்தது. எஸ்டர்டே பேஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஆக்சிஸ் பேங்க்குக்கும் HDFC பேங்க்குக்கும் போட்டி. சரிங்களா, ஸோ அதில் ஆக்சிஸ் பேங்க் வந்து மார்க்கெட்டில் வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் HDFC பேங்க் வந்து மார்க்கெட்டில் வந்து பையிங் ப்ரெஷர் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. நிஃப்டி 50 பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்துச்சு. சடனாக ஆனால் டார்கெட் போயிட்டு ஹிட் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணோம்னா, சடனாக அந்த ஒரு ஆக்சிஸ் பேங்கோட ஒரு செல்லிங் ப்ரெஷர்னால மார்க்கெட் சின்னதாக கீழே வந்து விழுக ஆரம்பிச்சு. ஸோ அப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஏறி உட்காந்துச்சு மேலே. 200 பாயிண்ட்ஸ் வந்து அழகாக வந்து எஸ்டர்டே வந்து வாலட்டைலேருந்து நம்மளுக்கு ஃபில் பண்ணி கொண்டு போய் ஸ்டாப் பண்ணிடுச்சு. சரிங்களா, அதை பேஸ் பண்ணுற அளவுக்கு எஸ்டர்டே நான் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி நம்மளுக்கு ஆக்சிஸ் பேங்க் டோட்டலி நெகட்டிவாக போச்சு. ஸோ நெஸ்டல் இந்தியாவை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு இப்போ டோட்டலி வந்து அதோட ஏர்னிங் ரிசல்ட்ஸ் வந்து ஃபால் ஆகிருக்கு. பெரிய ஃபால்ஸ் கிடையாது, ஸ்மால் ஃபால் தான். ஸோ மோர் தென் 1% வந்து அந்த ஸ்டாக்கோட வேல்யூலேருந்து 1%. சரிங்களா, எஸ்டர்டே நான் சொன்னது கிடையாது. 1% வேல்யூ வந்து இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத ப்ரோக்கர்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதையும் வாட்ச் பண்ணி இன்ட்ராடே பண்ணுறீங்க, இல்லை ஷார்ட் பொசிஷன் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அது உங்களோட விருப்பம். நீங்கள் ஜஸ்ட் டெக்னிக்கல் அனலைஸை பண்ணி ஸோ நீங்கள் அதையும் வந்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ எஸ்டர்டேவோட ஏர்னிங் ரிசல்ட்ஸை பொறுத்தளவுக்கு நெஸ்டல் இந்தியா ஸோ நம்மளுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ அதை விட்டால் எஸ்டர்டே நான் வந்து டெச் மஹிந்திராவோட ஏர்னிங் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு என்னென்னா, ஸோ எஸ்டர்டே டெச் மஹிந்திராவும் நம்மளோட ஏர்னிங் ரிசல்ட்ஸ் வந்து அவங்களோட ஏர்னிங் ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பொறுத்தளவுக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஆயிருக்கு ஒரு 23%. சரிங்களா, 851 crore வந்து நம்மளுக்கு ஜம்ப் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட எஸ்டிமேட் வந்து மீட் பண்ணுற லெவலில் வந்து எஸ்டர்டே நம்மளுக்கு டெச் மஹிந்திராவோட குவார்ட்டரில் ஏர்னிங் ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு செக்வென்ஷியல் பேசிஸ் பார்த்தீங்கன்னா டெச் மஹிந்திரா வந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் தான் இருக்காங்க. சரிங்களா, செக்வென்ஷியல் பேசிஸ் பொறுத்தளவுக்கு பாசிட்டிவாக இருக்காங்க. பட் இது என்ன நடக்குது அப்படிங்கிறத டெக்னிக்கலி ஃபுல்லாக நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்தால் தான் நம்மளுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஸோ டெச் மஹிந்திரா பொறுத்தளவுக்கு ஏர்னிங் ரிசல்ட்ஸ் பாசிட்டிவ். ஸோ மார்க்கெட் லாங் டேர்மில் போகிறதுக்கான, அதாவது லாங் பொசிஷனில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து FIIDAவோட ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணுற அளவுக்கு எஸ்டர்டே NSE இண்டெக்ஸ் அப்படிம்போம். ஸோ அவங்க வந்து டேட்டாஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, ஃபாரினர்ஸ் வந்து பட்ஜெட்டுக்கு அப்புறம் நியர்லி 1 பில்லியனுக்கு வந்து நியர்லி செல் பண்ணியிருக்காங்க இந்தியனோட ஈக்விட்டிஸை. ஸோ அப்படிங்கிறத வந்து எஸ்டர்டே வந்து சர்க்குலர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணுற அளவுக்கு எஸ்டர்டே FIIDAவோட ஆக்டிவிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எஸ்டர்டே FII மட்டும் நெட் சேல்ஸ் ஃபார் 2,605 crores வந்து நெட் சேல்ஸ் வந்து எஸ்டர்டே வந்து பண்ணியிருக்காங்க. பட் DAA பொறுத்தளவுக்கு 2,431 crore வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. DAS வந்து இப்போ கண்டினியூஸாக வந்து பை பண்ணிகிட்டே இருக்காங்க.
எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக வந்து நெட் சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டேக்ஸ் ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸோ அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா மற்ற ஒரு சில கம்பெனிஸ்லாம் ஏர்னிங் செல்ஸ் வந்து நெகட்டிவாக வந்துட்டு இருக்குல்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்தந்த கம்பெனிஸில் செல் பண்ணுறதுனால கூட மார்க்கெட் வந்து நெகட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஐடியா. எனக்கு இருக்க ஐடியா வந்து தோணுது. சரிங்களா? ஸோ இதுதான் எஸ்டர்டே நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கான அனலைஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு எந்த விதமான கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னா, ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து ஒரு லாங் பொசிஷனில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. என்னென்னா ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் அப்படிம்போம். ஸோ அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ₹8,500 சரிங்களா? ஸோ 8,500 பஜாஜ் ஃபினான்ஸோட ஷேரை வந்து பை பண்ண போகிறதா அவங்க வந்து அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு 24 வரை அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஜூலை 24 வரை அனலைஸ் பண்ணி அதோட ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற ரிப்போர்ட் தான் அது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபண்டமெண்டலி சம் அனலைஸ் தெரியுது அப்படின்னா ஸோ ஸ்டாக் வந்து வாங்கி ஹோல்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ இல்லைனா லாங் பொசிஷன் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு பஜாஜ் ஃபினான்ஸில் வந்து கிடைக்கும். ஸோ ஐடியா சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான அனலைஸை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கம்பெனிஸோட ஏர்னிங் ரிசல்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஒன்று பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஷிப்லா. ஸோ நிஃப்டி 50 அஃபெக்ட் பண்ணக்கூடிய 2 கம்பெனிஸ். ஸோ எப்போ இந்த கம்பெனிஸோட ஏர்னிங் ரிசல்ட்ஸ் வருதோ அதை பேஸ் பண்ணி நிஃப்டி 50 வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லெட்ஸ் மூவ் ஆன் த யூஎஸ் மார்க்கெட் பேஸ் பண்ணி. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் எஸ்டர்டே வந்து யூஎஸோட ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. சரிங்களா? ஜிடிபி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பப்ளிஷ் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து அதுக்கு ப்ரீவியஸ் டே வந்து டெச் கம்பெனிஸோட ஏர்னிங் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி டெஸ்ட்லாம் நம்மளுக்கு டவுன் ஆடியாச்சு. அண்டு கூகுள் ஆல்ஃபாவும் நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து போய் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு ஃபால் வந்து வந்துச்சு. சரிங்களா? ஆனால் பட் எஸ்டர்டே வந்து சம் பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கவரி ஆகிருக்கு. ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா எஸ்டர்டே யூஎஸோட ஜிடிபி தான். சரிங்களா? 2.8% வந்து எஸ்டர்டே வந்து வந்திருக்கு. பட் வால் ஸ்ட்ரீட்டை பொறுத்தளவுக்கு வால் ஸ்ட்ரீட்டோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்துச்சுன்னா 2.1% வந்து ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் டேட்டாஸ் வந்து எஸ்டர்டே வந்து பப்ளிஷ் ஆனது பார்த்தீங்கன்னா 2.8% வந்து பப்ளிஷ் ஆச்சு. ஸோ இது டோட்டலி பாசிட்டிவ் ஃபார் த யூஎஸ் மார்க்கெட். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரிங்களா? அஸ் எண்ட் ஆஃப் த டே ஓவரால் நம்மளுக்கு யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்ன கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் இண்டெக்ஸில் எனக்கு இந்த கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் நம்மளோட இந்தியா இண்டெக்ஸ் எப்படி கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா எனக்கு 0.3% வந்து பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த வீடியோ எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டைம் நம்மளுக்கு 454க்கு மார்க்கெட் இது டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் எனக்கு எப்படி இருக்குன்னா 0.39% வந்து பாசிட்டிவாக இருக்குது. நாஸ்டாக் S&P 500 வந்து ஸ்லைட்லி நெகட்டிவ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது. நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 0.93% நெகட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது. S&P 500 பார்த்தீங்கன்னா 0.51% வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இதான் நம்மளுக்கு யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். ஸோ கமாடிட்டிஸை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் நம்மளுக்கு எந்த விதமான பாசிபிலிட்டிஸில் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூட் ஆயில் யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா $78.38 பர் பேரல் வந்து நம்மளுக்கு ட்ரேட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. பிரெண்ட் குரூட் ஆயில் பொறுத்தளவுக்கு $82.47 வந்து நம்மளுக்கு பர் பேரல் வந்து ட்ரேட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஆஸ் ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு ஸோ ஏடிஆர்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அதாவது ஒரு 2 கம்பெனிஸை தவிர ஸோ மற்ற நம்மளுக்கு எல்லா ஐடியாஸுமே பாசிட்டிவாக இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா 3.31% வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ ஆக்சிஸ் பேங்க் இன்னமும் நம்மளுக்கு ஷார்ட் பொசிஷன் போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. அண்ட் டாக்டர் ரெட்டி, HDFC பேங்க், நெக்ஸ்ட்டு இன்ஃபோசிஸ், டாடா மோட்டார், விப்ரோ. ஸோ விப்ரோ ஃபஸ்ட் டைமாக நம்மளுக்கு ஆஃப்டர் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் 2.56% வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ மோஸ்ட்லி நல்லா கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படிங்கிறத பாருங்கள் லாங் பொசிஷனுக்கு. சரிங்களா? ஐசிஐசி பேங்க் ஏடிஆர் பார்த்தீங்கன்னா 1.12% வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு பேங்கிங் செக்டர் பொறுத்தளவுக்கு 2 ஸ்டாக்ஸ் நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்குது. HDFC பேங்க் மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்குது. ஓரளவு HDFC பேங்க்கில் பையிங் ப்ரெஷர் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுனாலே நம்மளுக்கு HDFC பேங்க்கில் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டி அப்படின்னு போக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி மார்க்கெட்லாம் நம்ம வாட்ச் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நியூஸை பற்றின அப்டேஷன் அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம ஷேர் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அப் டு டேட் உடனே ஒரு அப்டேட் ஒரு மினிட்ல வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதில் வந்து ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு இன்றைக்கி ட்ரேடிங்க்கு தேவையான டெக்னிக்கல் ஐடியாஸ் என்ன, ஸோ என்னோட அனலைஸ் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஸோ 1 டே டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளோட லாங் டர்ம் அனலைஸ் என்ன அப்படின்னா, எஸ்டர்டே வந்து மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து நம்மளுக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி ஸோ அப் ட்ரெண்டில் போயிட்டு நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ நீங்களே வந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு எஸ்டர்டே வந்து மார்க்கெட் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டிலோட ஃபார்மேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஷார்ட் டர்ம் அனலைஸில் பேஸ் பண்ணுற அளவுக்கு தான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் பிரகாரம் மார்க்கெட் ஒரு 3 டைம்ஸ் வந்து இந்த
கிராஸ் லைனில் வந்து எனக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 24,210. ஸோ இந்த லெவலில் எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து எனக்கு எஸ்டர்டே வந்து சப்போர்ட் எடுத்துச்சு. இந்த லெவல் நான் எஸ்டர்டேவே வந்து வச்சிருந்தேன். பட் கலர் மட்டும் உங்களுக்கு இன்றைக்கி வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். எஸ்டர்டே ப்ரீ மார்க்கெட் வீடியோ பார்த்தவங்களுக்கு அது வந்து தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ என்ன இன்றைக்கி என்னோட ட்ரேடிங் ஐடியா என்ன அப்படின்னா, மார்க்கெட் 3 டைம்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்தனால ஸோ ஒன்று நம்மளுக்கு நெக்ஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும், அதாவது இந்த ஜோனை பிரேக் பண்ணணும். 24,500 to 550 வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் எனக்கு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணுறதுக்கு என்னோட ஐடியா என்னன்னா, மார்க்கெட் இன்னைக்கு பேஸ் பண்ணுற அளவுக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 7 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ஹையில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒருவேளை நம்மளுக்கு மார்னிங்கில் வந்து ஒரு பாசிட்டிவ் மூவ்லேயே நியூட்ரல்லே சுற்றிட்டு இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் நம்மளுக்கு நியூட்ரல் ஆர் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படிங்கிறப்ப ஸோ அதாவது 24,420 24,380 மார்க்கெட் வந்து ஃபர்தராக சப்போர்ட் எடுத்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகலாம். எடுத்தோடனே எனக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா இங்கே போயிட்டு உங்களுக்கு டச் ஆகும். அதாவது 24,500 போய் டச் ஆகிட்டு மார்க்கெட் வந்து சடனாக வந்து கீழே இறங்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கிட்டு என்ட்ரிஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போலாம் என்ட்ரிஸ் வந்து எடுக்கக்கூடாது, கன்ஃபர்மேஷன் கிடைக்காம என்ட்ரி இருக்கக்கூடாது. ஃபர்தராக நான் ஓகே ஒருவேளை இந்த ஹையை வந்து தானே ஹிட் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் ஃபர்தராக நல்லா பையிங் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் அதுக்கு ப்ரீவியஸாகவே சப்போர்ட் எடுத்து மேலே வந்து ஓடிடும். சரிங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. அதெல்லாம் கிட்டத்தட்ட கேம்லிங். சரிங்களா? சரியான ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சு ட்ரேட் எடுத்தால் மட்டும் தான் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். இல்லைனா கடைசி வரையும் கேம்லிங்குள்ளே மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டே தான் உட்காந்துருப்போம். இங்கேருந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னா ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ணுச்சுன்னா நான் நெக்ஸ்ட் அப் ட்ரெண்ட் தான் அப்படிங்கிறது என்னோட ஒரு விவோட எக்ஸ்பெக்டேஷன். அப்போ இந்த ஜோனை பிரேக் பண்ணால் தான் நெக்ஸ்ட் சம்பவமே இருக்குது. இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஜோனை பிரேக் பண்ணல அப்படிங்கிறப்ப மோர் தென் செல்லிங் ப்ரெஷரால் மார்க்கெட் இன்னும் நம்மளுக்கு கீழே விழுகும். எப்படின்னா இந்த ஜோன் நெக்ஸ்ட் இந்த ஜோனை வந்து ரீச் பண்ணதுக்கான சான்சஸ் இருக்கும். ஏன்னா இங்கேயே வந்து ஒரு டபுள் பாட்டம் கிரியேட் பண்ணிவிட்டு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஆனால் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு சரியான ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் மார்க்கெட் வந்து இருந்துச்சு எஸ்டர்டே. பட் நம்மளுக்கு HDFC பேங்க்கில் வந்து ஒரு ஸ்மால் பையிங் வந்து நடந்தனால மார்க்கெட் வந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் வந்து போச்சு. ஆல்ரெடி நம்ம HDFC பேங்க் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கான பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் கிடைக்கல. மார்க்கெட் பர்டிகுலராக அந்த ரெக்டாங்கல் பாக்ஸுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? ஸோ இதை பொறுத்தளவுக்கு HDFC பேங்கை பொறுத்தளவுக்கு எனக்கு ஃபர்தராக சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா எக்ஸாக்டாக மார்க்கெட் கீழே விழுது அப்படிங்கிறப்ப 50,251. ஸோ இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா நான் இங்கிருந்து நல்ல ஒரு பீக் அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் அதை விட்டு நம்மளுக்கு கீழே இருந்துச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான 49,600. சரிங்களா? அது ஒன் ஆஃப் த ஃபைனல் சப்போர்ட்டாக நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னோட லாங் டர்ம் வியூவில். ஷார்ட் டர்ம் வியூவில் என்னோட அனலைஸை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி கன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்தராக எனக்கு ஒரு 3 டேஸாகவே ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்குது, 4 டேஸாகவே நம்மளுக்கு ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியோட கன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். எஸ்டர்டே நம்மளுக்கு இந்த ஒரு சப்போர்ட் வந்து நம்ம எஸ்டர்டே வந்து ட்ராப் பண்ணது. ஃபர்தராக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா 50,387 தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சப்போர்ட் எடுக்குங்கிறது. எனக்கு அட்வான்ஸ் சப்போர்ட் வந்து எஸ்டர்டே வந்து எடுத்துச்சு. சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ இந்த லெவலில் பேஸ் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட் கண்டினியூஸாக எனக்கு அப் ட்ரெண்டில் போயிட்டு இந்த லெவலுக்குள்ள தான் மார்க்கெட் அப்படியே முடங்கிடுச்சு சைட் வேஸில். நிஃப்டி 50 வந்து ஸ்மால் மூவ்மெண்ட் கொடுத்து நம்மளுக்கு புல்லிஷ் எல்லாம் கம்ப்ளீட் ஆச்சு. பட் பேங்க் நிஃப்டி அந்த அளவுக்கு ஏறவே இல்லை. ஸ்மால் அப்படியே ஒரு செல்லிங் ப்ரெஷர்லேயே வந்து சின்னதாக நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே. இன்றைக்கான ட்ரேடிங் ஐடியாவை பொறுத்தளவுக்கு என்ன கன்ஃபர்மேஷன்னா ஃபர்தராக மார்க்கெட் எனக்கு கேப் டவுன் இந்த பர்டிகுலர் ப்ரைஸ்க்குள்ள 50,900 to 50,700 இந்த லெவலுக்குள்ள ஓப்பன் ஆகி எனக்கு ரேஞ்சுக்குள்ளே ஆகுதுன்னா ட்ராவலில் நம்மளுக்கு சைட் வேஸே போனாலும் போயிட்டு போகுது. அதை பற்றி நம்ம கவலைப்பட போகிறது கிடையாது. ஆனால் 50,760 இந்த லெவலுக்குள்ள மார்க்கெட் வந்தால் பையிங் ப்ரெஷர் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா எனக்கு நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகி 51,515. ஸோ அந்த லெவலுக்குள்ள மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதுக்கு இந்த லெவலில் நம்மளுக்கு பிரேக் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ இதை பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ஜோன் வந்து ரீச் பண்ணும். ஓகே, அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆல்ரெடி. நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு இந்த பேங்க் நிஃப்டி கன்ஃபர்மேஷனில் தான் ஃபின் நிஃப்டி நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர்லேயே மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. எக்ஸாக்டாக வந்து சப்போர்ட் எடுக்கல, பட் சப்போர்ட் பிளேஸ் வந்துட்டு போயிருக்கு. ஒருவேளை நம்மளுக்கு இன்றைக்கி வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸில் வந்து இருக்குது. ஷார்ட் டர்ம் அனலைஸை பொறுத்தளவுக்கு ஃபின் நிஃப்டி என்ன கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான். சரிங்களா? ஃபின் நிஃப்டி எனக்கு ஒரு குட் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. பட் இந்த ஜோனை வந்து ரீச் பண்ணாமல் அது ப்ரீவியஸாகவே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. சரிங்களா? ஃபர்தராக இங்கேருந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா 23,200. ஸோ இந்த லெவலில் என்னோட ரெசிஸ்டன்ஸாக நான் வந்து வச்சுருக்கேன். அப்போ இதுக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப எனக்கு அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் இன்ட்ராடேல பிரேக் அவுட் கிடைக்குது அப்படிங்கிறப்ப நான் ட்ரேட் எடுப்பேன். இதை வந்து டார்கெட்டாக வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணேன். இதை பிரேக் பண்ணுதுன்னா 23,358 நெக்ஸ்ட் டார்கெட்டாகவும் இந்த ஜோனை வந்து அதுக்கு அடுத்த டார்கெட்டாகவும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேட் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். 23,662 அதுக்கு அடுத்த லெவல் டார்கெட்டாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதான் வந்து நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ்.
ஸோ இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி பியூர்லி ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி. ஸோ எஸ்எம்சி கான்செப்ட்லாம் பேஸ் பண்ணி கிடையாது, ஃபுல்லாக ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? அண்ட் ஓவரால் சம்மர் அண்ட் கன்க்ளூஷனை பொறுத்தளவுக்கு ஸோ 2 கம்பெனிஸ் வந்து ஏர்னிங் ரிசல்ட்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ அதில் வெயிட்டேஜ்லாம் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்துச்சுன்னா அந்தந்த பர்டிகுலர் கம்பெனிஸ்லாம் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஷேர்ஸோட ரியாக்ஷன் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி மார்க்கெட் நம்மளுக்கு ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஒரே ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு இந்த டாக்ஸ் ப்ராப்ளம் மட்டும்தான், கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ப்ராப்ளம் மட்டும்தான். ஸோ அப்படியே போக அப்படியே சால்வ் ஆயிரும். சரிங்களா? மார்க்கெட் அப்படியே ரெக்கவரி ஆகி மேலே கூட்டிகிட்டு போயிருன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஓகே, டெக்னிக்கலி மார்க்கெட் நல்லா பையிங் ப்ரெஷரில் இருக்குது. ஒரு வேளை நம்மளுக்கு போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை நம்ம சொன்ன லெவல்ஸை ரீச் பண்ணால் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இல்லை ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஓவராலாக சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நான் சொல்லியிருக்க விஷயத்தில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இல்லை இது தப்புன்னு தெரிஞ்சுன்னா ஸோ தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு முழுசாக வந்து ஏற்றுக்கிறேன். சரிங்களா? ஸோ என்ன அந்த தவறோ அதை வந்து ஏற்றுக்கிட்டு ஸோ தவறை திருத்திக் கொள்றதுக்கு நான் வந்து ரெடியாக இருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டே பை டே வந்து நீங்கள் பங்குச்சந்தையை பற்றி அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா ஸோ மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டே பை டே வந்து நம்மளோட வீடியோ வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களே டே பை டே வந்து அனலைஸ் பண்ணி ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கோ இல்லை நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். சரிங்களா? அண்ட் ஐ ஆம் நாட் a separatist advisor. This video fully education purpose only. Okay, thanks for watching. Thank you.